ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக இன்னைக்கு நான் என்ன திரைப்படத்தை கொண்டு வந்திருக்கேன்னா அமரஸ் பர்ஸ்ங்கிற ஒரு தாறுமாறான மெக்சிகன் ஹைப்பர் லிங்க் திரைப்படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். இந்த திரைப்படத்துல வர ஒன் ஆஃப் த ஸ்டோரிய இன்ஸ்பிரேஷன் வச்சுதான் நம்ம வெற்றிமாறன் சார் ஆடுகளம் படத்தை எடுத்திருப்பாரு. ஆடுகளம் படத்தோட எண்டிங்ல கூட இந்த படத்துக்கு கிரெடிட் கொடுத்திருப்பாரு. தமிழ் சினிமால வந்த மாநகரம் மானமரியான திரைப்படங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கட்டாயமா இந்த அமரஸ் பர்ஸ்ங்கிற இந்த திரைப்படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ ரொம்ப வேகமா கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஏன்னா நாய்க்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு. ரத்த வெள்ளத்துல அந்த நாய் கிடக்குது. பத்தா குறைக்கு இவனுக்கு பின்னாடியே ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். இதனால இவன் பயங்கரமா ஃபாஸ்டா போறான். சிக்னல் எல்லாம் இவன் மதிக்கவே இல்ல. இவன் இந்த மாதிரி சிக்னலை மதிக்காம போக ஒரு கார் மேல வச்சு பெரிய ஆக்சிடென்ட் ஆகுது. இந்த ஒரு ஆக்சிடென்ட் தான் 3 பேத்தோட வாழ்க்கைய மாத்தி அமைக்க போகுது. இப்ப அப்படியே இங்க இருந்து கட் பண்ணா ஒரு பொண்ணு அவங்க வீட்டோட கதவை திறக்க அவங்க வீட்டுல இருந்து நாயி வெளியே ஓடி போயிருது. இந்த லேடி யாருன்னா நம்ம ஹீரோ இருக்கான்ல அவனோட அண்ணி தான். இனிமே இவங்களை நம்ம ஹீரோயினுக்கு ஒப்பலாம். நம்ம ஹீரோட ஃபேமிலி சொல்லணும்னா இவங்க ஒரு கூட்டு குடும்பத்துல இருக்காங்க. நம்ம ஹீரோ, அவங்க அண்ணன், அவங்க அண்ணி, அவங்க அம்மா இப்படின்னு ஒரு கூட்டு குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. இப்ப நம்ம ஹீரோட அண்ணங்கார வந்து அவங்க ஒய்ஃப பயங்கரமா திட்டுறான். உள்ள வரும்போது பார்த்து வர மாட்டியா, உன்னால நாய் இப்போ தெருக்கு போயிருச்சு பாருன்னு இவங்களை புடிச்சு கண்டமேனிக்கு திட்டுறான். இதை கேட்ட நம்ம ஹீரோவுமே டே எதுக்காக இப்ப அவங்களை கத்திக்கிட்டு இருக்க, நாய் தானே திருப்பி வந்துருன்னு ஹீரோயினுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அவங்க அண்ணியா இருந்தாலும் அவங்க அண்ணியோடயே அஃபேர்ல இருக்கான். இந்த மாதிரி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேட் ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இருக்காங்க. இப்ப இங்க இருந்து கட் பண்ணா ஒரு இடத்து காட்டுறாங்க. அந்த இடம் நாய்கள் சண்டை போடுற இடம். நம்ம ஊர்ல எப்படி சேவை சண்டை இருக்கோ அதே மாதிரி மெக்சிகோல நாய்களை வச்சு பெட் கட்டி சண்டை போட வைப்பாங்க. இந்த ஒரு போர்ஷனை வச்சுதான் வெற்றிமாறன் சார் ஆடுகளம் படத்தை எடுத்திருப்பாரு. இப்போ இங்க ஒருத்தனை காட்டுறோம்ல, இவனை நம்ம குட்டி வில்லன் கூப்பிடுவோம். இவன் வளர்க்குற நாய் எந்த காம்படிஷனுக்கு போனாலும் எதிர்த்து விளையாடுற நாய கொண்டு போட்டுரும். ஆனா இப்போ அவன் வளர்க்குற நாய் போட்டி முடிச்சுமே வெறியா சுத்திக்கிட்டு இருக்கு. இத பார்த்த இந்த குட்டி வில்லனோட ஃப்ரெண்டுமே டே நாய் ரொம்பவே ஆக்ரோஷமா இருக்கு, தெருநாயோட இத சண்டை போடவை அப்படின்னதோட வெறி குறைய அப்படின்னு சொல்ல அங்க பல நாய்கள் இருக்கு. இவனும் அவன் நாயை ஏவி உள்ளான்னு போறான். ஆனா அங்க ஒரு வயசான ஆள் இருக்கான். அவன் என் நாயை தொடணும்னா என்ன தொடணும், மரியாதை எங்க இருந்து போயிருங்கன்னு அவனை துரத்தி அடிக்க இதே நேரத்துல நம்ம ஹீரோட நாய் அங்க வந்துருது. இத பார்த்த குட்டி வில்லனோட ஃப்ரெண்டு டே இந்த நாயை போட்டு தள்ளிடலான்னு அந்த நாய் நம்ம ஹீரோ நாய அட்டாக் பண்ண வருது. ஆனா நம்ம ஹீரோட நாய் அந்த நாய கொன்றுது. இப்போ இதே நேரத்துல நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து ஓ நாய் அந்த நாய் கூட சண்டை போட்டுட்டு இருக்கு. நம்ம ஹீரோவுமே என் நாய்க்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க ஓ நாய் கொன்னு ஆகல, ஆனா உன்னோட டாகு அவன் நாய கொன்னே போட்டுச்சு அப்படின்னு சொல்ல இங்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்ண போறான்டா அப்படின்னு சொல்லும் போது குட்டி வில்லன் அந்த இடத்துக்கு வரான். குட்டி வில்லனுமே நம்ம ஹீரோவை பார்த்து உன்னோட நாயி அநியாயமா என் நாயை கொன்றுச்சு, மரியாதையா எனக்கு நஷ்டீடு கூட அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுமே நீ தானே என் நாய் மேல உன் நாய ஏவி விட்ட, ஆக்சுவலா உன் நாய் சாகிறதுக்கு பதிலா என் நாய் செத்து இருக்கும், உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்து தக்காளி சட்னியா, என் நாயி வீரமான நாயி ஜெயிச்சிருச்சு, மரியாதை எங்க இருந்து போன்னு அவனை விரட்டி விடுறான். இப்ப இங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயினை போய் பாக்குறான். பார்த்தா ஹீரோயின் கன்சீவா இருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே அவங்க கன்சீவ் ஆனதை நினைச்சு பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே உங்க அண்ணங்காரனுக்கு மட்டும் இது தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவான், அவன் ஒரே குழந்தை போதுன்னு சொன்னா இப்ப இந்த குழந்தைய என்ன பண்றதுன்னு பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ ஹீரோயினை பயங்கரமா சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோவோட அண்ணனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோட அண்ணனுமே ஒரு திருட்டு கொட்டு தான். டெய்லி அவனோட கூட்டாளியோட சேர்ந்துகிட்டு நிறைய இடத்துல கொள்ளையடிச்சிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோட அண்ணனும் அவன் வேலை பார்க்குற இடத்துல ஒரு பொண்ணோட அஃபேர் வச்சிருக்கான். இப்ப நம்ம ஹீரோட அண்ணன் அவன் வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சு திட்டுறான். இதுக்கப்புறம் அப்படியே அவங்களோட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லயே இருக்கான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோக்கு பயங்கர காண்டாக நம்ம ஹீரோயினுக்கு போன் வரதா சொல்லி அவங்கள அவன் ரூமுக்கு எடுத்துட்டு போயிடுறான். அங்க போய் அவங்களோட தப்பா நடந்துக்கலான்னு பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோயின் இதுக்கு ஒத்துக்கவே இல்ல. இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, நான் உங்க அண்ணனோட ஒய்ஃபு, உங்க அண்ணன் எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் நான் அவனதான் லவ் பண்றேன்னு அவங்க பாட்டுக்கு அங்க இருந்து போயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு நம்ம கிட்ட பணம் இல்ல, பணம் இருந்திருந்தா அவ என் கூட வந்திருப்பா. முதல்ல நம்ம பணத்தை சம்பாதிக்கணும்னு அவன் நாயை கூட்டிட்டு இப்ப டாக் ஃபைட்டுக்கு போறான். டாக் டோர்னமெண்ட்டுக்கு போய் என் நாய் ரொம்பவே நல்ல சண்டை போடும். இது வரைக்கும் அவன் எந்த டோர்னமெண்ட்லயும் கலந்துகிட்டதே கிடையாது. ஆனா என் நாய் கண்டிப்பா ஜெயிச்சு காட்டு அப்படின்னு சொல்ல டோர்னமெண்ட்டை ஆர்கனைஸ் பண்றவரு தம்பி என் நாய் கூட உன் நாயை மோத விட்டு பாரு, உன் நாய் ஜெயிச்சிருச்சுன்னா உன் நாய் டோர்னமெண்ட் விளையாடட்டும், உன் நாய் என்னோட நாய் ஜெயிச்சிருச்சுன்னா நீ தாராளமா டோர்னமெண்ட் விளையாடலாம், வின் பண்ணாலும் உனக்கு $2000 தர அப்படின்னு சொல்ல இப்ப அந்த ஃபைட்டும் அப்படி ஆரம்பிக்குது. ஃபைட் ஆரம்பிச்ச 2வது
செகண்டே நம்ம ஹீரோட நாய் அந்த நாயோட சங்க கவ போகுது. இத பார்த்த அந்த ஆர்கனைசருமே ஒரு நாய் பயங்கரமான நாய் தான், இந்த 2500 ரூபா நாளைக்கு ஃபைட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ இந்த பணத்தை கொண்டு போய் ஹீரோயின் கிட்ட கொடுக்க அவங்களும் இதை ஒரு பாக்ஸ்ல போட்டு வைக்கிறாங்க. இப்போ அடுத்த நாளே நம்ம குட்டி வில்லனோட புது நாய்க்கும் நம்ம ஹீரோட நாய்க்கும் சண்டை போகுது. அந்த சண்டையில வழக்கம் போல நம்ம ஹீரோட நாயி குட்டி வில்லனோட டாக நம்ம ஹீரோட நாயி கொன்னே போட்டுருச்சு. நம்ம ஹீரோட நாயுமே பல ஃபைட்ல வின் பண்ண ஆரம்பிக்குது, பணம் கொட்ட ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் கிட்ட போய் பணத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோட அண்ணன் இவன் கையில பணம் கொடுக்கறத பார்த்து கடுப்பாயி, இந்த நாய் இருந்தா தானே நீ பொழைப்ப, இந்த நாய சாகடிக்கிறேன் பாருன்னு கண் எடுத்து அந்த நாய சுடுற மாதிரி போறான். ட்ரிகரையும் அமுக்குறான். பார்த்தா அந்த நாய் கொன்னாகல. ஹீரோட அண்ணன்காரனுமே இப்ப இதுல புல்லட் இல்ல, நீ சம்பாதிக்கிறதுல பாதியில எனக்கு கொடுக்கலனா நாளைக்கு ஒரு நாயை நான் கொன்னு போட்டுருவேன்னு நம்ம ஹீரோவை மிரட்டிட்டு போறான். இதெல்லாம் பார்த்து கடுப்பான நம்ம ஹீரோ, என் பிசினஸ்ல எனக்கு போட்டியா வர எனக்கு பிடிச்ச பொண்ணையுமே நீ அடைய விடாம பண்ணிட்ட, நீ உயிரோடு இருந்தா தானே அவங்க அண்ணனை ஆள் வச்சு செட் பண்ணி அடி நடிக்கிறான். இப்ப அவங்க அண்ணனை ஆளை வச்சு அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அண்ணனும் இல்ல நம்ம ஹீரோயினும் இல்ல. அவங்க அம்மா கேட்டா அவங்க அண்ணன் வேற ஊருக்கு போயிட்டா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஹீரோயினோட ரூமுக்கு போய் பார்த்தா இவன் சம்பாதிச்ச ஒரு பணம் கூட இல்ல. நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை ஏமாத்திட்டு போயிட்டா. நம்ம ஹீரோக்கும் என்ன பண்றதுனே தெரியல. அவன் ஃப்ரெண்ட வீட்டுக்கு வர சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே டிவில ஒரு பொண்ணை கட்டுறாங்க. இந்த பொண்ணை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, அடுத்த கதையில இது கனெக்ட் ஆகும். இப்ப நம்ம ஹீரோவுமே அடுத்த நாள் வழக்கம் போல டாக் ஃபைட்டுக்கு போறான். இந்த வாட்டி குட்டி வில்லனோட நாய் கூட தான் இவனுக்கு ஃபைட்டு. வழக்கம் போல நம்ம ஹீரோட நாய் குட்டி வில்லனோட டாக போட்டு பந்தாட ஆரம்பிக்குது. ஒரு வகையில கொல்லவே போகுது. ஆனா இத பார்த்து கடுப்பான குட்டி வில்ல என்ன பண்றானா, ஒரு நாய் இருந்தா தானே நான் தோப்பேன், ஒரு நாயே இருக்க கூடாதுன்னு நம்ம ஹீரோட நாயை பார்த்து கன் எடுத்து சுட்டு தள்ளிடுறான். இத பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக இப்படி பண்ணனே. குட்டி வில்லனை போட்டு அடிக்க போறான். குட்டி வில்லனுமே ஓ நாய் என் 2 நாயை கொன்னுச்சு, நான் ஒரே ஒரு நாய் தானே கொண்டிருக்கேன், மரியாதையை எங்க இருந்து போடா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்ப நம்ம ஹீரோவும் அவன் நாயை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறான். ஆனா அவனுக்கு மனசே கேட்கல. இப்ப திருப்பி வந்து அவன் கிட்ட இருக்கிற கத்திய வச்சு குட்டி வில்லனை கத்திய வச்சு வயிற்றுல குத்திட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். இவனு ரோட்ல வேகமா போயிட்டு இருக்கான். அவன் நாய் உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. இந்த சீனை தான் நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்த்திருப்போம். இப்ப இவனும் சிக்னலை மதிக்காம போக இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. இப்ப அப்படியே நம்ம அடுத்த கதைக்குள்ள போலாம். நம்ம ஹீரோ ஒருத்தங்க கார் மேல போய் மோதி இருப்பான் பாத்தீங்களா, இது அவங்களோட கதை. இப்ப இங்க ஒரு டிவி ஷோ காட்டுறாங்க. அந்த டிவி ஷோல ஒரு பொண்ணு இருக்கா. இந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்கும்போது டிவில காட்டியிருப்பாங்க. இவளை பத்தி சொல்லணும்னா இவ ஒரு மாடல். இவ இன்டர்வியூ கொடுத்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டு இருக்கா. இந்த மாடலுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். ஆனா அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த மாடலை இப்பதான் வச்சிருக்கான். ஆனா இவனுக்கு இந்த மாடல்னா ரொம்ப பிடிக்கும். இந்த மாடலுக்குமே ரொம்ப நாள் ஒரு ஆசை இருக்கு, ஒரு மிகப்பெரிய அபார்ட்மெண்ட் வாங்கணும். அந்த அபார்ட்மெண்டோட மாடியில இருந்து அவளோட விளம்பர பேனர்களை பார்த்து இவ சந்தோஷப்படணும். இந்த விஷயம் அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்ல அவளுக்காக இந்த பாய் ஃப்ரெண்ட் காரனும் ஒரு மிகப்பெரிய அபார்ட்மெண்ட் வாங்கி கொடுத்திருக்கான். பாய் ஃப்ரெண்டு அபார்ட்மெண்ட் வாங்கி கொடுத்த அடுத்த செகண்டே அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவனை கிஸ் பண்ணலான்னு போகும்போது இவ கால் லைட்டா ரூஃப் குள்ள போகுது. ஆனா இது பெருசா அவ கண்டுக்கல. இப்போ இந்த மாடல் அவ நாய்க்குட்டியை கூட்டிட்டு சின்னதா ஒரு டிரைவ் போக இப்ப அப்படியே அந்த இடத்துல சிக்னல் போடுறாங்க. இந்த மாடல் கிட்ட இருக்கிற அந்த நாய்க்குட்டி தெருவுல இருக்கிற நாய்க்குட்டிகளை பார்த்து பயங்கரமா குலைச்சுக்கிட்டு இருக்கு. இவ்வளோ சிக்னல் போட்டவன போறா. பார்த்தா நம்ம ஹீரோ கார் வந்து இவ கார்லயே அடிச்சிருது. இந்த சீனை தான் நம்ம பசங்களை பார்த்திருப்போம். இப்ப இந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. டாக்டருமே அவளோட பாய் ஃப்ரெண்ட பார்த்து அவங்க கால்ல பயங்கரமா அடிபட்டு இருக்கு, இனிமே அவங்களால ரேம்ப் மாடலிங்னு எதுவுமே பண்ண முடியாது, அவளால ரொம்ப நேரத்துக்கு நிக்க முடியாது. ஆனா அவ காலை காப்பாத்திட்டோன்னு சொல்ல இப்ப இவரும் இந்த மாடலை வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. இப்ப இவளும் வீட்டுக்குள்ள வந்தோடனே அந்த மாடலுக்கு ரொம்பவே மன வருத்தமா போச்சு. ஏன்னா எந்த இடத்துல நின்னு அவளோட பேனரை பார்க்கணும்னு நினைச்சாலோ அந்த இடத்துல அவ பேனர் இருக்கு. ஆனா இதுக்கு மேல நம்ம ஒரு மாடலா இருக்க மாட்டேன்னு தெரிஞ்சு அவ ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கா. இப்படியே அவ சோகமா இருக்க கொஞ்சம் ஹாப்பியா இருக்கலான்னு அவ நாய் கூட விளையாண்டுட்டு இருக்கா. ஒரு பாலை தூக்கி போட அந்த பால் ஸ்ட்ரெயிட்டா போய் அவ பாய் ஃப்ரெண்ட் ஹக் பண்ணும் போது ஒரு ஹோல் விழுந்திருக்கும்ல, அந்த ஹோல்ல கரெக்டா விழுந்துருது. அந்த நாய்க்குட்டி அந்த ஹோல்குள்ள போய் நல்லாவே சிக்கிக்கிச்சு. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இதெல்லாம் சொல்றா. இவருமே வந்து என்னென்னமோ ட்ரை பண்றாரு. ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல. நைட் ஆனதும் இந்த மாடலுக்கு நிறைய எலி கத்துற சத்தமா கேக்குது. அவங்க பாய் ஃப்ரெண்ட பார்த்து நிறைய எலிகள் இருக்கும் போல இருக்கு, நிறைய எலி இருந்தா அந்த எலியெல்லாம் சேர்ந்து என் நாய்க்குட்டிய எப்படியாவது அந்த தரைய உடைச்சு என் நாய்க்குட்டிய காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல
சொல்ல இதை கேட்ட அவளோட பாய் ஃப்ரெண்டு சக்க காண்டாயிடுறாரு. என்ன நீ விளையாண்டுகிட்டு இருக்கியா? இதுக்கு ஃப்ளோர் போடுறதுக்கு நான் எவ்வளவு காசு செலவு பண்ணிருக்கேன் தெரியுமா? இப்ப இதெல்லாம் உடைச்சனா திருப்பி என்னால ஃப்ளோர் போட முடியாது. சொன்னா புரிஞ்சுக்கோ, நம்ம நாய்க்குட்டிக்கு ஒண்ணும் ஆகாது. வேணா நம்ம இப்படி பண்ணலாமா, நம்ம அந்த ஹோல்குள்ள ஒரு பூனையை விடுவோம், அந்த பூனை எல்லா இலைகளையும் சாப்பிட்ற அப்படின்னு சொல்ல. ஆனா இவ அதுக்குமே இல்ல என் நாய்க்குட்டிக்கு பூனைனாலுமே பயம், அதெல்லாம் பண்ண வேணான்னு இவ என்ன சொன்னாலும் இவ கேட்கவே மாட்டிக்கிறா. இத பார்த்து கடுப்பானவன் இவனுமே கடுப்பாயி நீ சொல்ற மாதிரி எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல இவளுக்கு சக்க காண்டாகுது. இவன் வேலையை விட்டு வந்தா கூட இவ கதவை திறக்க மாட்டிக்கிறா. இவனுக்கு இப்போ சக்க காண்டாயி கதவை உடைச்சிட்டு வந்து பார்த்தா இவ அப்படியே கீழே விழுந்து கிடப்பா. நாய்க்குட்டிய காப்பாத்துறங்கிற பேர்ல வீல் சேர்ல இருந்து எந்திரிச்சு கீழே விழுந்து கால உடைச்சிருப்பா. டாக்டர் கிட்ட போய் காட்டினா டாக்டருமே சாரிங்க, உங்க மனைவியால நீ நடக்கவே முடியாது, அவங்க உயிரை காப்பாத்தணும்னா அவங்க காலை எடுத்தாகணும் அப்படின்னு சொல்ல இவனுமே கால் எடுக்க ஒத்துக்கிறான். அந்த மாடலோட காலை எடுத்துடுறாங்க. இப்ப இவனுமே வீட்டுக்கு வந்து எல்லாத்துக்குமே காரணம் இந்த ரூஃப் தானே அந்த ரூஃப் போட்டு பிக்க ஆரம்பிக்கிறான். அந்த ரூஃப பிச்சு எரிய அந்த நாய்க்குட்டியவன் சேஃபா காப்பாத்திடுறான். இப்ப அந்த மாடலுமே வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து ஜன்னல் கிட்ட பார்த்தா இவளோட பேனர் வச்ச எந்த பேனருமே இப்ப அந்த இடத்துல இல்ல. அதுக்கு பதிலா வேற ஒரு பேனர் அந்த இடத்துல இருக்கு. இத பார்த்து இவ ரொம்பவே வருத்தப்படுறா. இந்த ஸ்டோரிய இங்கேயே முடிக்கிறாங்க. இப்போ அடுத்த கதையை காட்டுறாங்க. இங்க ரெண்டு பேரு போனை பேசிக்கிட்டே ரோட்ல அப்படியே வந்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஹிட்மேனை தேடி அவர் இடத்துக்கு போறாங்க. அந்த ஹிட்மேன் வேற யாரும் இல்ல, நம்ம குட்டி இல்ல. ஃபர்ஸ்டா அவன் நாயை கொண்டு போய் ஒரு நாயை சாகடிக்கலான்னு போயிருப்பான்ல, அப்ப கூட என்னை தாண்டி என் நாயை தொடுங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா, அவர் தான். இனிமே இவரை நம்ம ஹிட்மேன் கூப்பிடுவோம். வந்தவனுமே ஒரு போட்டோவை கொடுத்து இந்த போட்டோல இருக்கிறவன் எங்க அண்ணன், என் சொத்து விஷயத்துல பயங்கரமா தலையிட்டு இருக்கா, அவனோட தலையெடுத்துருங்க அப்படின்னு சொல்ல இவனுமே அவர் கையில 50,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வேலையை முடிச்சிருங்கன்னு அங்கிருந்து போயிடுறா. இப்ப நம்ம ஹிட்மேனுமே அவரோட வேலையை கச்சிதமா செய்ய ஆரம்பிக்கிறாரு. கொலை பண்ண சொன்னவனோட அண்ணன் எங்கெல்லாம் போவான், யாரோட எல்லாம் பழகுவான்னு இவர் பயங்கரமா வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவரும் நடந்து போயிட்டே இருக்காரு. நடந்து போயிட்டு இருக்கும்போது மாடலோட நாய் ஒரு நாயை பார்த்து குலைச்சிருக்கும்ல, அது வேற யாரோட நாயும் கிடையாது, நம்ம ஹிட்மேனோட நாய் தான். கொலை பண்ண சொன்னவனோட அண்ணன்கார ஒரு ஹோட்டல் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இவருமே இப்போ அவனை போட்டு தள்ளலான்னு ரெடியா இருக்காரு. ஆனா கரெக்டா இதே நேரத்துலதான் மாடலோட வண்டி மேல குட்டி சாத்தி இருப்பான். ஆக்சிடென்ட் ஆனத பார்த்தோன்னே நம்ம ஹிட்மேன் அந்த இடத்துக்கு போய் பாக்குறாரு. பார்த்தா நம்ம ஹீரோக்கு சரியான அடி. அவன் கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து வச்சுக்கிறாரு. எல்லாரும் நம்ம ஹீரோவையும் அந்த மாடலையும் தூக்கிட்டு ஆம்புலன்ஸ்க்கு போறாங்க. ஆனா பாவம் நம்ம ஹீரோட நாய்க்குட்டியை மட்டும் அனாதை போன மாதிரி ரோட்ல போட்டு வச்சிருப்பாங்க. இத பார்த்து இந்த ஹிட்மேன் மனசு கேட்காம நம்ம ஹீரோட நாயை அவர் இடத்துக்கு எடுத்துட்டு வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹிட்மேனுக்கு அவனை கொல்ல முடியலங்கிற வேதனை இருந்தாலும் இந்த நாய்க்குட்டிய காப்பாத்திட்டோம்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டு இருக்காரு. நம்ம ஹிட்மேன் வழக்கம் போல அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அவரை பத்தின ஒரு சின்ன பிளாஷ்பேக் நம்ம பார்ப்போம். நம்ம ஹிட்மேனுக்கு ஒரு அழகான ஃபேமிலி இருந்திருக்கும். ஆனா பணத்துக்காக இவரு இத்தனை பேர்த்த கொல்றத பார்த்துட்டு அவங்க வைஃப் இவர் வெறுத்துட்டு அவங்க குழந்தைய தூக்கிட்டு வெளியே போயிருந்திருப்பாங்க. அவங்களோட வைஃபுமே வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுல கொடுமை என்னன்னா ஹிட்மேனோட பொண்ணுக்கு நம்ம ஹிட்மேன் தான் அவங்க அப்பானே தெரியாது. வளர்ப்பப்பா தான் தன்னோட உண்மையான அப்பான்னு இப்ப வரைக்கும் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்பப்போ நம்ம ஹிட்மேன் அவங்க பொண்ண தூரமா நின்னு வேடிக்கை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்ப இவர் இந்த மாதிரி ரோட்ல இருந்துட்டு இருக்கும்போது இவருக்கு காசு கொடுத்தவங்க வந்து டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, அவனை கொலை பண்றதுக்கு இவ்வளவு நேரமா அப்படின்னு கேட்க நம்ம ஹிட்மேனுமே ஃபர்ஸ்ட் வாட்டி மிஸ் ஆயிருச்சு, இனி மிஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் பார்த்தா நம்ம ஹீரோட நாய் மூஞ்சில ஒரே ரத்தமா இருக்கும். எங்க போய் அடி வாங்கிட்டு வந்தான்னு போய் பார்த்தா அதுக்கப்புறமா தான் நம்ம ஹிட்மேனுக்கு புரியுது இது யாரையும் அடிக்க போல, எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து பேய் மாதிரி நிக்குதுன்னு. அவரு ஆசையா வளர்த்த எல்லா நாய்க்குட்டி இது கொண்டு போட்டிருக்கு. இத பார்த்து நம்ம ஹிட்மேனுக்கு சக்க காண்டாயி இந்த நாய்க்குட்டிய போட்டு தள்ளலான்னு போறாரு. ஆனா அவருக்கு மனசே வரல. அவரோட நாய்க்குட்டியெல்லாம் எரிச்சிட்டு மிஸ் ஆனவனை போட்டு தள்ளலான்னு அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணி அந்த ஆளை சேஃபா கடத்திடுறான். கடத்துற நபருமே சார் உங்களுக்கு என்ன வேணும், பணமா, என்னை யாரு கடத்த சொன்னா, எதுக்காக கடத்துனீங்க, ப்ளீஸ் சொல்லுங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணா தர அப்படின்னு சொல்ல ஹிட்மேனுமே யார் உன்னை கடத்த சொன்னாங்கன்னு நீ சொல்லு பாக்கலாம் அப்படின்னு சொல்ல இவனுமே என் கீப்போட ஒரிஜினல் ஹஸ்பண்டா இல்ல என் ஒய்ஃப் என்ன சந்தேகப்படுறாளா இல்ல என் தம்பிக்காரனா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹிட்மேனு ஓ உனக்கு இவ்வளவு பேத்து மேல சந்தேகம் இருக்கானு பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹிட்மேனுமே உன் தம்பி தான் உன்னை கொலை பண்ண சொன்னான், கொஞ்ச நேரத்துல அவனே இங்க வருவா அப்படின்னு சொல்ல இப்ப அப்படியே நம்ம ஹீரோ காட்டுறாங்க. தலையில எல்லாம் அவனுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு. நம்ம ஹீரோட வாழ்க்கை இப்படி ஒரு பக்கம்னா நம்ம ஹீரோட அண்ணன் வழக்கம் போல அவன் கூட்டாளியோட சேர்ந்து ஒரு இடத்துல கொள்ளையடிக்கும் போது போலீஸ் அவங்க அண்ணனை சுட்டு கொண்டிருப்பாங்க. இப்ப நம்ம
ஹீரோயின் ஒரு விதவையா இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோவுமே அவங்க அண்ணனோட ஃபியூனரலுக்கு போறான். நம்ம ஹீரோயின் பயங்கரமா கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ இப்ப எனக்கு உனக்கு தடையா யாருமே கிடையாது, உனக்காக இன்னைக்கு நான் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணுவேன், நீ நைட்டு 12 மணிக்கு அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நீ நானும் சேர்ந்து ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணான்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிருவான். நம்ம ஹீரோயினுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் வந்திருக்கவே மாட்டாங்க. அங்க இருக்கிற கண்டக்டருமே தம்பி எந்த ஊருப்பா போகணும் அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவுமே அந்த கண்டக்டரை பார்த்து போயான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இதோட ஹீரோட இந்த கதை முடியுது. இப்ப நம்ம ஹிட்மேனோட இடத்துக்கு கொலை பண்றதுக்கு பணம் கொடுத்த தம்பிக்கார வரா. தம்பிக்காரனுமே அவன் அண்ணங்கார உயிரோட இருக்கிறத பார்த்துட்டு யோ கிளவா என்னையா பண்ணிட்டு இருக்க, இவனை சாகடிக்க தானே உனக்கு நான் பணம் கொடுத்தேன், ஏன் சாகடிக்கல அப்படின்னு கேட்க ஹிட்மேனுமே அவன் கையில ஒரு கண்ணை கொடுத்து முடிஞ்ச உங்க அண்ணனை நீயே போட்டு தள்ளுன்னு கண்ணை கொடுக்கறான். ஆனா அவன் தம்பிக்காரனால சுத்தமா முடியல. இத பார்த்து நம்ம ஹிட்மேனுமே கொலை பண்றதுக்கு தைரியம் தான் வேணும், உங்க அண்ணனை உன்னால கொலை பண்ண முடியல அப்புறம் எதுக்குடா கொலை பண்ண முயற்சி பண்ணுன்னு இவனை கட்டி போட்டுறான். நம்ம ஹிட்மேனுமே அந்த 2 அண்ணன் தம்பியை பார்த்து உங்க 2 பேர்த்தோட கட்டியை நான் லூஸ் பண்ணிட்டேன், முடிஞ்சா கட்ல இருந்து யாரு ஃபாஸ்டா தப்பிச்சு இந்த கன் எடுத்து ஒருத்தரை போட்டு தள்ளிட்டு இங்கிருந்து போயிருங்க, அப்படி இல்லையா நீங்க 2 பேரும் பேசி 2 பேருமே இங்கிருந்து உயிரோட போங்கன்னு இது சொல்லிட்டு அவர் அங்கிருந்து அப்படி கிளம்புறாரு. அவரோட பொண்ணு வீட்டுக்கு போறாரு. அவங்க பொண்ணோட பெட்ரூமுக்கு போய் எல்லா பணத்தையும் அவங்க வைக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹிட்மேனோட பொண்ணு அவங்களோட வளர் பாப்பா கூட போட்டோ எடுத்திருப்பாங்க. இந்த ஹிட்மேனோட பொண்ணு அவங்களோட வளர் பாப்பாவோட போட்டோ எடுத்திருந்திருப்பாங்க. அந்த போட்டோக்கு பதிலா இவனோட போட்டோ வச்சுட்டு இதுக்கப்புறம் அவரோட போன் எடுத்து அவங்க பொண்ணுக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்றாரு, என்ன மன்னிச்சிருமா, உங்க அப்பா இப்ப இருக்கிறது உன்னோட அப்பா கிடையாது, நான் பணம் நடந்ததுனால உங்க அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டா, என்ன மன்னிச்சிருன்னு ரொம்ப சோகமா வாய்ஸ் மெசேஜ அவர் பொண்ணுக்கு அனுப்பிக்கிறாரு. நான் தான் உன்னோட அப்பான்னு சொல்லிட்டு அந்த போனை அப்படியே வைக்கிறாரு. இப்ப இந்த ஹிட்மேனுமே அவரோட பழைய காரை கொண்டு போய் கடையில கொண்டு போய் வித்துட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு வேற எங்கேயோ கிளம்புறாரு. இங்கேயே அமரஸ் பர்சன்கிற இந்த திரைப்படம் ஒரு முடிவுக்கு வருது. கண்டிப்பா இந்த திரைப்படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். இந்த திரைப்படத்துல வர எந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை பாக்குறேன். பாய்.